இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சபை கூடி வருதல் ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் சபை கூடி வருதலை எந்த சக்தி தடுத்தாலும் அதை உடைத்து கொண்டு நீங்கள் சபையில் கூடி வாருங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். ஆமா சொல்லுங்க. ஓகே. ஏன்னா சபை கூடி வரும்போது ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியிலே வருகிறார். நான் அவர்களை அங்கே சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற ஒரு இடம். இது தெரியுமா உங்களுக்கு? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை நீ சந்திக்க வேண்டுமா? இங்க வா. புரியுதா? ஆமாம், இலவசமாய் சந்திக்கலாம். அப்பாயின்மெண்ட் இல்லாமலே சந்திச்சிடலாம். ஏன்னா இது அவர் உங்களை சந்திக்கிற இடம். ஆமேன். சரி, எல்லாம் நம்ம நிமிர்ந்து உட்கார போகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் பைபிள் பாருங்க, பைபிள் பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருங்கள். பேதுரு இதை யாருக்கு எழுதுறாருன்னா 1:1-2 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களை பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறார். சபையிலே இருக்கிற பரதேசிகளுக்கு அவர் எழுதுறார். நம்ம யாரு? சொல்லு, நம்ம யாரு? நான் சொல்லப்பா. பேதுரு சொல்றாரு. ஆவியானவர் பேதுரு மூலமா எழுதுறாரு. பரதேசிகளுக்கு சொல்வது. உங்களை பார்த்து யாராவது பரதேசினா கர்த்தாவே தோத்துறோம், இந்த மகனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி, நான் ஒரு பரதேசின்னு அந்த வெளிப்பாடு. ஆமா, உங்களை பார்த்து போடா பரதேசி, போடி பரதேசின்னா உமக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம பரதேசிகள். ஏன்னா நமக்கு இந்த ஊர் சொந்தம் கிடையாது, இந்த உலகம் சொந்தம் கிடையாது, இந்த வாழ்க்கை சொந்தம் கிடையாது. நாம் பரதேசத்துக்கு போக வேண்டும். ஆமா ஆமா, பரலோகத்துக்குலாம் போகணும். அதான் பரதேசம். அதுதான் சொல்றாரு, பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறேன். அப்போ எப்பவுமே நம்ம யாரு? பரதேசிகள். பரதேசிகள். அந்த பரதேசிகளுக்கு அவர் எழுதுறாரு, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கைக்குள்ளாய் நீ அடங்கிரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அடங்க மாட்டோம்னு அர்த்தம். ஏன் அடங்கிருன்னு சொல்றாரு? நம்ம அடங்க மாட்டோம். உண்மைதானே? எத்தனை அடங்குறீங்க? வீட்டில் அடங்குறீங்களா? சொல்லுவாங்க, வீட்டில் அடங்கலாம் ஊரில் அடங்கணும் பாஸ்டர். எப்படி நீ அடங்கிடுவ? ஏன்னா நீ அடங்கணும்னு அவர் சித்தம். புரியுதா இல்லையா? சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்துவேன். அது வரைக்கும் என்ன பண்ணு? அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடை. என்னுடைய செய்தியின் தலைப்பே பலத்த கை. ஏன் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்க சொல்றாரு ஆண்டவர்? இல்லையா? ரொம்ப அவசியம் இல்லையா? கவனிங்க. என் கையை விட நேற்று ஒரு தம்பி என் கையை பார்த்துட்டு, நான் பாஸ்டர் அப்படியே அழிச்சிட்டீங்க, நான் பாஸ்டர் அழிச்சிட்டீங்க, அப்படியே கையை அழிஞ்சு போச்சு. டேய் நான் நல்லதாண்டா. இல்லை பாஸ்டர், கையை பார்த்தா எழிச்சு போன மாதிரி இருக்குது பாஸ்டர். பரவாயில்ல, அவனுக்காவது இந்த வெளிப்பாடு காட்சி தோத்தம். அப்போ நம்ம கை மனுஷ கை இல்லையா? நிறைய கைகள் உலகத்தில் இருக்கு. ஆனா சில சமயம் அந்த கைகள் எல்லாம் நம்மளை கைவிட்டு விடும். ஆனா இங்க சொல்றாரு, என் பலத்த கைக்குள்ளாய் நீ இருப்பாயானால், யோவான் சொல்றாரு, ஒருவனும் உன்னை பறித்து கொள்ளவே முடியாது. கைத்தட்டி அவர் மையப்படுத்துங்க பார்க்கலாம்.
என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருங்கள். ஏன்னா எப்போ உங்களை உயர்த்த வேண்டும், எப்போ உங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும், எப்போ உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், எப்போ உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதை எல்லாம் தேவன் ஏற்கனவே அவருடைய ஆதீனத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஞானி சொல்லுகிறார், அதினதின் காலத்திலே அதினதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிறார். முன்னாடியும் செய்ய மாட்டார், பின்னாடியும் செய்ய மாட்டார் இல்லையா. ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே இல்லையா, யார் தடுத்தாலும் சரி, தேவன் செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடைபடாது. கை தட்டுங்க பார்க்க. ஆகையால் தான் சொல்றாரு, என் பலத்த கைக்குள்ளாய் நீ அடங்கி இரு. ஏன்னா வாசிக்கலாம், ஏன் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்கணும்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யோசேப்பு வில் உறுதியாய் இருந்தது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசி காலத்தில் யாக்கோபு தனக்கு கொடுத்த 12 பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். 12 பிள்ளைகளுக்கும் 12 வகையான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ கனித்தரும் திராட்சை செடி, நீ படர்ந்து போகிற கொடி. யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்று அண்டையிலே கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. கவனிங்க, அப்போ இங்க தேவனுடைய கரம் யோசேப்புக்கு ஆதரவாய் இருந்தபடினால தான் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அவன் பாத்திரவானாய் மாறினான். இந்த வசனத்தை ஆர்சி பைபிள் சொல்றாரு, அவன் வில் உறுதியாய் இருந்தது, அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கினது. ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார். யாக்கோபின் வலியவர் என்ன பண்ணாராம்? கை கொடுத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். தேவன் கை கொடுக்கிறவர். வலக்கையால் தாங்குகிறீர், இடக்கையால் தழுவுகிறீர். இல்லையா, பாட்டு பண்ணமா? ஆமா. அவருடைய பலத்த கைக்குள்ளாய் நம்ம அடங்கி இருக்கும் போது பாருங்க, ஏற்ற காலத்துல இல்லையா, நம்ம தெரியும் யோசேப்புடைய சம்பவம்லாம் நல்லா அறிஞ்சிருக்கீங்க இல்லையா. அவனுடைய குடும்பத்தில் 11வது ஒரு ஆள். அவன் 11வது ஆள், செல்ல பிள்ளை, பலவர்ண அங்கிக்கு பாத்திரவான். தன் சகோதரர் செய்கிற குற்றத்தை போய் அப்பா கிட்ட சொல்லுகிற ஒரு கோல்மூட்டி நல்லதா சொல்றான். அப்பா அண்ணன் டம்மச்சான், பார்த்த பெரியவன் ரூம டம்மச்சான்ப்பா. 3வது கண்ண அவன் வந்து அப்படியே கண்ணச்சான்ப்பா. இதெல்லாம் அப்பா சொல்லு. அப்பா என்ன பண்ணுவாரு? கும்பெடுத்து, பாத்தியா தம்மச்சியா, கல்குச்சியா, தம்மச்சியா, கண்ணச்சியா அடிப்பார். அதனால இவன் மேலே பயங்கரமான கோவம் அவங்களுக்கு இல்லையா. அவன் எப்போ தனியாக மாட்டுவான், இவன் கதையை முடிக்கணும்னு காத்திருந்தாங்க. டைம் வந்துட்டு அப்போ டே அண்ணன் மாதிரிலாம் ஆண்டு ஓட்டி போய் ரொம்ப நாள் ஆகிட்டு போய் என்ன பண்ணு, அண்ணன் மாதிரி பார்த்து இந்த கட்டிலாம் பாலாடு கட்டிலாம் கொடுத்துட்டு வாடான்னு சொன்னோம். இவன் தூரத்தில் வரத பார்த்துட்டானுங்க. பார்த்தோன்னு டே சொப்பனக்கார மாறான் இல்லையா, இன்னைக்கு நம்ம அவன் ஜோலியை முடிச்சிடணும். அப்பா கேட்டாருன்னா ஆட சிங்கம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்தான், பிடிச்சாங்க, குழியில் போட்டாங்க இல்லையா. சோத்திரம் போயிட்டாங்க. அந்த அங்கி எடுத்து நல்லா ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தில் தோச்சி அடிச்சு அப்பா கிட்ட அமிச்சிட்டாங்க. உங்கள் சின்ன பையனை ஆடு சிங்கம் க்ளோஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு சொல்கிறான், ரூபம் சொல்கிறான், டேய் வானாடா
அவன் இது எதுவும் சாக வேண்டாம், எடுத்து வித்தலான்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்களாம். அவன் போய் அவனை 40 வெள்ளிக்காசுக்கு விற்றானா போத்தி பாரிட்டு போய். இப்படியே அவன் சமூகம் போகுது. ஆனால் பைபிள் சொல்லுது காலங்கள் மாறுச்சு. ஹல்லேலூயா. எந்த யோசேப்பு இல்லையா அழிந்து விட்டான் என்று நினைத்தார்களோ அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தை ஆளுகிறான் என்ற செய்தி கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு மூச்சே நின்று போச்சு. என் பையன் இன்னும் அவன் உயிரா இருக்கிறானா? தோத்துறோம். ஏன் கவனிங்க, இந்த இடைப்பட்ட காலத்தில் யோபு சந்தித்த கஷ்டங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. 13 வருடங்கள் பலவிதமான பிரச்சனை. ஆனா ஒவ்வொன்றையும் தாண்டி 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 ஓட தேவன் கிருபை செய்தார். ஆகையால் தான் அவங்க அப்பா சொல்றாரு, யோசேப்பு கனித்தரும் செடி, அவனுடைய கிளைகள் அப்படியே படர்ந்து போகும், அவனுடைய புயம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இல்லையா, சர்வ வல்லவர் அவனுக்கு கை கொடுப்பார், அவனுடைய புயங்கள் துடிப்போடு இருக்கும், அவனுக்கு தேவன் துணையாய் இருப்பார். உயர வானத்திலும் இல்லையா கீழே பூமியிலும் ஸ்தனங்கள் கற்பங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு உண்டாகும் என்று அப்பா ஆசீர்வதிக்கிறார்கள். கைத்தட்டுங்க பார்க்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பாத்திரங்களாய் மாற வேண்டும். கவனிங்க, நம்ம அநேக சமயம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அந்த பாத்திரங்களாய் இல்லாதபடினால்தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தாண்டி இன்னொரு ஆளுக்கு போய் சேர்ந்துருது. புரியுதா? புரியுதா? ஆமா. ரூபன் ஆசீர்வாதம் யாருக்கு வந்து சேருமா? ரூபனுக்கு தான் அந்த சேஷ்ட புத்திரமாக ஆசீர்வாதம் வரணும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தாண்டி யோசேப்புக்கு வந்து விட்டது. காரணம், அவன் தன்னுடைய சித்தியோடு கூட தவறான ஒரு பாவத்தை செய்து விட்டான். நேற்று கமெண்ட்ரியில் நான் அந்த வாசிக்கு ஏன் இவன் இந்த பாவம் செஞ்சான்னு சொல்லி கேட்கும்போது கவனிங்க, ஒரு நிமிர்ந்து உட்காருங்க. அவர் சொல்றாரு கமெண்ட்ரியில், ராக்கேல் செத்த உடனே யோசேப்பு போய் அந்த அம்மாவோட போய் என்ன பண்றான், ஜாயிண்ட் ஆயிட்டாரு. அப்போ இந்த மனுஷன் நம்ம அம்மாவை விட்டுட்டான், இன்னொரு அம்மாவை விட்டுட்டான், இன்னொரு அம்மாட்ட போயிட்டான்னு சொல்லி அந்த தவறான எண்ணம் வந்தால இவனை கெடுத்துட்டா இவர் இப்படி வந்துடுவாரேன்னு யோசிச்சு செஞ்சான். அது பாவமாக மாறிட்டு. அதான் உன் நினைவுகள் வேறு, தேவனுடைய நினைவு வேறு. உங்கள் நினைவுகள் வேறு, தெய்வத்தின் நினைவு வேறு. இப்படி பண்ணா இப்படி ஆகிடும், அப்படி பண்ண இப்படி ஆகிடும் யோசிச்சுன்னா தவறா முடிஞ்சிடும். அங்கதான் அதெல்லாம் போய் சொல்லுது. ஆண்டு சொல்றாரு, தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும். ஆமென். நம்ம இஷ்டத்துக்கா எந்த தவறும் பண்ணக்கூடாது. ஆமா சொல்லுங்க. ஏன்னா அவருடைய ஆலோசனைகள் நல்லா இருக்கும். அப்ப இந்த யோசேப்பை ஏன் தேவன் ஆசீர்வதித்தார்? ரூபனுக்கு வர வேண்டிய அந்த சேஷ்ட புத்திரமாக ஏன் யோசேப்புக்கு வந்ததுன்னா இல்லையா, இவன் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு பாத்திரமாய் மாறிட்டான். புரியுதா? யார் உன்னை சபிச்சாலும் தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எவனும் தட்டி பறிக்க முடியாது. நீங்கள் அதுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு டெடிகேஷன் போயிருந்தேன். அப்போது நம்ம சர்ச்சில் வர ஒரு 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 ரொம்ப நாளாக குழந்தைல, அவங்களுக்கு சின்ன வயசு தான், லவ் மேரேஜ், அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், இவங்களை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை தைரியமாக பைபிள் படிக்க வந்தா. என்ன ஒவ்வொரு முறை பார்க்கும்போது, பாஸ்டர் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லுவா. ஜோம் பண்ணும். போன வாரம் அந்த சர்ச்சில் பார்க்குறேன், அது நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிற. பாஸ்டர் கர்த்தர் என்னை நினைச்சிட்டார் பாஸ்டர், என்னை ஆசீர்வதிச்சிட்டார் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாறிட்டாங்க அந்த அம்மா. புரியுதா? தெய்வம். ஏன்னா அவர் உனக்கு கை கொடுப்பார், அவர் உன்னை தூக்கி விடுவார், அவர் நல்லவர் இல்லையா? பை சொல்லுது, உளையான சேற்றிலும் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து என்னை கண்மலையில் மேலே நிறுத்தி இருக்கிறார். சங்கீதம் 40வது சங்கீதம் 1ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. நம்ம வாசிக்கலாம். தாவீது ராஜா சொல்றாரு,
அது அவருடைய அனுபவம். கர்த்தருக்காக பொறுமையுடன் கர்த்தருக்காக பொறுமையுடனே நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில் எப்படி இருந்தாரா வாழ்க்கை? பயங்கரமான குழி, உளையான சேற்றிலும் சேறு என்னை தூக்கி எடுத்து. கவனிங்க, யார் தூக்க முடியும்? பயங்கரமான குழியிலிருந்து யார் தூக்க முடியும்? உளையான சேற்றில் யார் உன்னை தூக்க முடியும்? என் தெய்வத்தினுடைய கிருபை தான் உன்னை தூக்க முடியும். அவருடைய பலத்த கைதான் உன்னை தூக்க முடியும். கவனிங்க, ஒரு முறை சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவர் திபெத் பகுதியில் ஊழியர் செய்யும் போது, கவனிக்க நிமிர்ந்து பாருங்க, திபெத் பகுதியில் ஊழியர் செய்யும் போது பிட்சிகள் அவரை பிடித்து மரண கிணறு ஒன்று இருக்கிறதாம், அந்த கிணற்றில அவரை போட்டுட்டு லாக் பண்ணி அந்த தலைவர் கையில் அந்த சாவி வந்துட்டு. கவனிங்க, என்ன கவனிங்க, கவனிங்க, ஊழியெல்லாம் லேஸ் இல்ல. கவனிங்க, அந்த மரண காலத்தில் பல ஆயிரக்கணக்கான பிணங்கள் அழுகி நாற்றம் எடுத்து புழு பூத்து கொண்டு அதில் போய் இவர் தொப்புன்னு போட்டாங்க. அந்த நாற்றமே தாங்க முடியல. பார்த்தா அது புழு பூத்து இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்றுங்க ஐயான்னு சோம் பண்றார். கவனிங்க, கவனிங்க, மாறாவது நாள் அதிகாலையில் மேல இருந்து ஒரு கயிறு கீழே போகிறதாம். இதை பிடித்துக்கொள் என்று மேல சத்தம் ஒன்று வருகிறதாம். அப்படியே அவர் பிடிச்சு மேல தூக்கி வந்து அந்த கணத்துக்கு வெளியில போட்டான். பார்த்தா அங்க யாருமே காணல. தேவனுடைய பலத்த கை சாது சுந்தர் சிங் அவர்களை அந்த மரண கிணத்திலிருந்து கிருபையாய் தூக்கி எடுத்தார் ஆண்டவர். ஏன்? அவர் சொல்லி இருக்கிறார், உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். எதுவே நம்புறீங்க? உன்னை தூக்கி எடுத்தார் ஆண்டவர். அவர் தூக்கி எடுத்திருக்காரா? நீங்களாம் லேசான ஆட்களா இல்லையா? நீங்க ஆடின ஆட்டம் என்ன? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். எங்க வீட்டில் நான் தான் ரவுடி. யார் மேலே டக்குன்னு கை வச்சு அடிச்சுடுவேன். கோபம் ரொம்ப ஜாஸ்தி வரும், ரொம்ப வரும். ஒரே ஒரு டீக்காக 7 வருஷம் எங்க அன்னிக்கிட்ட பேசவே இல்லை. அட பாவி, ஒரு எச்ச டீக்கா பேச, ஒரு எச்ச டீக்கா 7 வருஷம் பேசாம இருந்தேன். அவ்வளோ கோபம். எப்படி என் டீ நீங்க குடிக்கலாம்? எப்பா நீ தான் நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்கி இருந்த, அதனால எப்படி குடி ஆறி போய் ஈவு இருந்தா கூட நான் குடிப்பேன்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாவினா ஒரு படுபாவி. ஆனா இந்த பாவியும் தெய்வம் தூக்கி எடுத்து என்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு மதிச்சு அந்த உளையான சேற்றிலிருந்து எடுத்து இல்லையா, ஸ்தோத்திரம். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா, உன்னை மட்டும் இந்த ஏசுனா பிடிக்கலனா நீ உலகத்திலே பெரிய படுபாவையா மாறிட்டு இருப்ப. உண்மைதான். நரகத்தில் விஐபி ஃபர்ஸ்ட் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏசப்பா புண்ணியம். ஏன் சொல்றேன்? அவருடைய பலத்த கை நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறது. எப்படி? உளையான சேறு, ஆழமான கிணறு எடுத்து கண்மலையுமே நிறுத்திட்டாரம்பா. கை தட்டுங்க பார்க்கலாம். கண்மலை தூக்கி எடுத்து மாத்திரம் இல்லை, உன்னை அலங்கரிக்கிறார் பாருங்க இல்லையா? அந்த கண்மலையின் மேல் நிறுத்தினார். புரியுதுங்களா? அதனால நம்ம தெய்வத்துக்கு நன்றி சொன்னோம். ஆண்டவரே, சில பேர் பாருங்க கொஞ்சம் ஆசை வந்துட்டா பழசெல்லாம் மறந்துடுவான் பாருங்க. நாக்கு மேல் வாயோடு ஒட்டிக்கும், இந்த கை வேலை செய்யாது அப்படின்னு நான் சொல்ல. பைபிள் போட்டிருக்கு 138 சங்கீதமா? ஆமா, 130 சங்கீதம் எடுத்து பாருங்க. 132 சங்கீதம் பாருங்க. என்னன்றி செய்தாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. கரெக்டா? எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருக்கா அந்த டீச்சர். இப்படி நீ சொல்லி கொடுக்குற பாடம் பிள்ளை உள்ளத்தில் பதியணும். எந்த டீச்சர் அப்படி சொல்லி தருது? ஏய் கவுனி, என்னன்றி கொண்டாருக்கும் கொய்வில்லை. இதுக்கே தெரியாது திருக்குறள். வளரும் பாருங்க.
டீச்சருங்க அப்படி சொல்லி கொடுக்குது, பிள்ளைங்க மனசுல அப்படி பசு மரத்த ஆணி மாதிரி பதியணும். ஆமா, இன்னைக்கு எங்க டீச்சர் சொல்லி கொடுத்த பாடலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, 3ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்ன பாடம் ஞாபகம் இருக்குது, 4ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்ன பாடம் ஞாபகம் இருக்குது, 5ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்ன பொண்ணு சொன்ன பாடம் செய்யுள் ஞாபகம் இருக்குது, எஸ்ஏ ஞாபகம் இருக்குது இல்லையா, அந்த சூத்திரம்லாம் ஞாபகம் இருக்குது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். கவனி என்ன சொல்றாரு ஆண்டவர் வசமா, எருசலேமே நீ என்னை நினையாமலும் போனால் என் நாவு என் வாயோடு ஒட்டி கொள்ளும். அந்த 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 பச பேர் என்ன, ஃபெவிகால். ஃபெவிகால் ஃபெவிகால் மாதிரி செய் நன்றி மறக்கூடாது. ஒவ்வொரு நாள் ஏன் உங்களை கை வைத்துங்க துதிங்க ஏன் சொல்றோம் இல்லையா, ஸ்தோத்திரம். நேற்று ஒரு குழந்தைய ஏதோ முடியலன்னு கொண்டு ஆசை சேர்த்துருக்குறாங்க. போன வாரம் ஒரு ஆளை பார்த்தேன், பாஸ்டர் வயிறு வலிக்குன்னு போனோம் பாஸ்டர், இந்த ஹாஸ்பிட்டல் தான் போனோம் பாஸ்டர், கொள்ளக்கார ஹாஸ்பிட்டல் போனோம் பாஸ்டர், எந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல மாட்டேன், 47 பில்லு போட்டான் பாஸ்டர், ஏசு ரத்தமே ஏன் போனேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. உட்காந்து வீட்டில் ஒரு 100 சோத்திரம் போட்டுருந்தா எல்லா வயிற்று வலியும் பறந்து போயிருக்குமே. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை, தப்பா நினைக்க நம்ம ஹாஸ்பிட்டலோ இல்லை. கவனிங்க இல்லையா, 48,000 ரூபாய் போச்சு. இப்போ கோயில் என்ன பண்ணியிருக்கணும் இல்லையா, ஒரு வியாதி வருது, ஏசப்பா சுகமாக்குறாரு, குணமாக்குறாரா இல்லையா இல்லையா, எத்தனை வியாதி ஆண்டு குணமாக்குறார். என்னைக்காவது ஒரு நாளாவது இல்லையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் மனசார. நம்ம கை தூக்குனா தான் தூக்கம், இறக்கனா இறக்கம், தூக்குனா இதை லிஃப்டாக வச்சுக்கணுங்க. ஏமா உனக்கே சொந்த புத்தி இல்லை, உங்களை சொல்ற பேச்சுக்கு உனக்கே சொந்த புத்தி இல்லை இல்லையா, சோதான துன்ற, நம்ம சோதான சாப்பிட்றோம். அப்போ சொல்லணுமா, 48,000 எண்ணி கொடுக்குறியா, அப்போ யோசிச்சியா அடுத்த 48,000 எண்ணி கொடுக்கணுமா இல்லையா. நாங்கள் சொல்லாமலே கை என்ன பண்ணணும், மேலே போயிடணும். நாங்கள் சொல்லாமலே உன் நாக்கு தேவனை துதிக்க ஆரம்பிச்சிடணும், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். நான் அடிக்கடி நாங்கள் பைபிளில் அவருடைய அறிவு கெட்டாத ஒரு அன்பு இருக்கா. எத்தனை பேர் தேவனுடைய அந்த அறிவு கெட்டாத அன்பை நீ பார்த்துருக்கிற, நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. அவர்கிட்ட நிறைய அன்பு இருக்கு. அதுல ஒரு அன்பு எபேசு சொல்றாரு 4ஆம் அதிகாரத்தில், அந்த அறிவு கெட்டாத அன்பை, அந்த அன்புடைய அகலம் என்ன, நீளம் என்ன, ஆழம் என்ன, உயரம் என்ன, எதையோ தெரியுமா உனக்கு? எப்படியாவது அந்த அன்பை ருசி பார்த்திருக்கியா? இல்ல போய் பைபிள் படிச்சு பாரு. அந்த அறிவு கெட்டாத, நானும் யோசிக்கிறேன், அந்த அறிவு கெட்டாத அன்பு என்ன ஆண்டவரே, அறிவு கெட்டா என்ன ஆண்டவரே, டேய் நீ உன்னை யோசித்து பாருன்னு ஒரு ஆண்டவர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்து நெஞ்சார அணைத்து கிசு கொடுத்து, முத்தம் அவனுக்கு தெரியாது, கிஸ்னா தெரியும். எத்தனை ஏசப்பா கிஸ் பண்ணியிருக்கிறார். நான் டெய்லி சபா தோத்திரம், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி, நன்றி உமக்கு நன்றி. அதனால யோசிப்பு சொல்றான், தேவன் என் வருத்தத்தை எல்லாம் மறக்க செய்தார் இல்லையா. நமக்கு எத்தனை வருத்தங்கள் உண்டு, ஆண்டவர் மறக்க செஞ்சுக்கார் இல்லையா. எத்தனை பேர் வாழ்க்கை இந்த 6 மாசத்துல சில வருத்தங்கள்லாம் தேவன் மறக்க செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியும். அதுக்கு தோத்திரம் போடு. இந்த 6 மாசத்துக்கு எல்லா வருத்தம் போயிடும். ஏன் யோசேப்பு கனித்தரும் செடியா மாறிட்டான்?
அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். அதனால அவருடைய பலத்த கை அவருக்கு உதவி செய்தது. அவருடைய பலத்த கை பாருங்க இல்லையா, உன்னதத்தில் வர ஆசீர்வாதம், பூமியிலிருந்து வர ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், அப்புறம் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தார். அவனுடைய புயம் உறுதியா இருந்ததாம். கை தேவன் அவருக்கு கை கொடுத்தாராம். இந்த மாசம் அவருடைய பலத்த கரம் உனக்கு அற்புதங்களை செய். அவரை நம்புப்பா, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சபையில் ஒரு சகோதரர் இருக்கிறாரு, போனோம் என்னை பார்க்க வந்தார். எப்பா அந்த இடம் வாங்கினியே, வீடு என்ன ஆரம்பிச்சிட்டியா? இல்லை பாஸ்டர், நீங்கள் சிக்ஸராக அடிக்கிறீங்க. நான் சிக்ஸராக அடிக்கிறேனா? அப்போ நீ என்ன டோனின்றியா? இல்லை, நீ டோனியோட பெரிய ஆள். நீ டோனியை விட ஏன் ஒவ்வொரு பந்தும் சிக்ஸர், நான் ஒரு பந்தச்சு அவுட் ஆகுது. ஏன் 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 தேவன் எனக்கு துணை நிற்கிறான்னு பயில் போட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த 7 மாசம் ஃபுல்லா சிக்ஸரே அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்கின ஆளுக்கு மாத்திரம் தான் சிக்ஸர் அடிக்க முடியாது. எல்லா பாலும் அவுட் இந்த மாசம். அட பாவி, வாய் வைக்காத பாஸ்டர், நீ சொன்னா அப்படியே பழிச்சு போகுது. கரீனாக்கா உனக்கு நான் இந்த மாசம் சிக்ஸர் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடி, நீ அடிக்க தான் நம்மளை கத்துக்கத்துறேன். அடி, ஒவ்வொரு ஆளும் சிக்ஸர் அடிக்கணும். சில சமயம் நம்ம ஆளுங்க சொதப்பான் பாருங்க இந்த கிரிக்கெட்ல, அப்போ எடுத்து ஒரே அடி அடிச்சுடலாம். ஆனா சில சமயம் பாருங்க 6 பந்துலயும் 6 சிக்ஸர் அடிப்பான் பாருங்க. அப்போ நமக்கு இருக்கிற சந்தோஷம் பாருங்க, எகிரி குதிப்பான். நான் சொல்றேன், இந்த மாசம் ஒவ்வொரு பந்தும் சிக்ஸர் தான். What do you mean பந்து பாஸ்டர்? பிரேயர், பிரேயர். ஒவ்வொரு பந்து ஒரு பிரேயர், ஒவ்வொரு பிரேயரும் சிக்ஸர். இவர்தான் கை தட்டுறதா? அடிக்கிற அடி ரத்தம் மாறணும் கையில. ஏன் அவன் சொல்றாரு, உனக்கு இவ்வளவு பிளஸிங் வச்சிருக்கிறப்பா. சும்மா இல்ல, யோசும் 13 வருடங்கள் அந்த கடினமான பாதைகளுக்குள்ள போகணும், கரடு மேடுக்குள்ள போனான் இல்லையா? ஆமா, சும்மா இல்ல. ஆண்டவர் யாருமே அந்த கரடு மேட்ல கவனிங்க, போத்திமார் வீட்டில் அவன் போராட்டம் பண்ணாம பாருங்க. அன்னைக்கு எங்களுக்கு சொன்னராஜ் ஐயா சொல்லி கொடுத்தாரு. அவன் சொன்னான், அந்த அதெல்லாம் பைபிள் போடல, உனக்கு தான் நல்ல புருஷன் இருக்கான்ல, கொழு கொழுன்னு இருக்கான்ல, அவகிட்ட போக வேண்டியதானடி, என் உயிர் எடுக்கிறேன்னு சொல்லி துணி விட்டு ஓட்டான். அவன் நிறைய திட்டினானா, அதெல்லாம் சொல்ல அவரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னார். நல்ல புருஷன் இருக்கிறான், நல்ல ஆள் இருக்கிறாங்க, புழைக்க வந்த என்னை ஏண்டி பாவி கெடுக்கிறேன், உன் புருஷன் இல்லைன்னு நினைக்கிறியா? என்னை காண்கிற ஒரு தெய்வம் இங்க இருக்கா தெரியுமா? என்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கா தெரியுமா உனக்கு? ஏன் யோசிப்பு ஆண்டு ஆச்சு. நான் வெளியே வந்து சொன்னேன், நீங்க நிறைய பேர் ஏன் பாவம் செய்யாம இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற நிறைய பேர் ஏன் இன்னும் இந்த மாதிரி போத்திபார் மனைவிட்ட மாட்டல? சந்தர்ப்பம் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைச்சா நீ இப்படி ஓடியாருவியா? நான் முட்டாள பாஸ்டர்? பிரதர்ஸ், சந்தர்ப்பங்கள் வரல, தோத்திரம் போடு ஆண்டுக்கு. உனக்கு இப்படி ஒரு இக்கட்டு வரல, அப்படிப்படி ஒரு இக்கட்டு வந்தா வெளியே வந்துரு, நீமான வேலை வேணும் போட. ஏன்? பரலோகம் உன்னை உற்று கவனிக்கிறது. நீ ஒரு திராட்சை செடி, நீ ஒரு கனி கொடுக்கிற செடி. ஆமா, அது நிமித்தம் ஜெயிலுக்கு போனா 13 வருஷம் ஜெயில், பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனா இன்னொருத்தன் மனைவி நான் தொடமாட்டேன், இன்னொருத்தன் புருஷன் நான் தொடமாட்டேன்.
இன்னொருக்கு சொந்தமானதை நான் தொடவே மாட்டேன். புரியுதா இல்லையா? சும்மாலாம் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்கல, சும்மாலாம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி வீசல. அவன் ஒரு திராட்சை செடி. புரியுதா? தயவு செய்து உங்க வாழ்க்கையில அந்த திராட்சை செடிக்கான ஆசீர்வாதத்தை மாறிடுங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு வசனம் சொல்லி வாசிக்கலாம். ஏன் அப்படி மாறினா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்கிறது நம்ம வாசிக்கலாம். லூக்கா 3:17-18. அவர் கையிலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவருடைய கையிலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். ஏன் நம்ம பாவங்களுக்கு, நம்ம பாவிகளுக்கு நம்ம ஏன் விலகணும்? அவருடைய கையில் என்ன இருக்கான்? தூற்றுக்கூடை. ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறது. நான் நல்லா கிராமத்தில் வாழ்ந்தாலு எனக்கு நல்லா அந்த தூற்றுக்கூடை, இந்த தூத்துற காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு மொழிபெயர்ல சுளகுன்னு போட்டிருக்கு. டெஸ்ட் சுளகு. கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டார். அப்ப சுளகு என்பது ஒரு புடைத்தல். கவனிக்கணும். உங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் அவ்வளவு குயிக்கா வராது. ஆண்டவர் சுளகுல போடுவார் நம்மள, இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட போத்திபாரை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமா, தெளிலாக்களை அனுப்புவார். ஞானமா இருக்கணும். ஏன்னா தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, இல்லையா? ஆமா, கவனிங்க. 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்றாரு, கோதுமையோடு கூட களையும் வளருகிறது, வளரட்டும், விட்டு விடுங்கள். சில சமயம் உங்களோடு கூட சேர்ந்து களையும் வளரும், அவசரப்பட்டு பிடுங்கிடாதீங்க. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் களைகள் எப்படி உண்டானது என்றான். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் பிடுங்கிடுவேன், இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விட்டுடு. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவனை நோக்கி. நீங்க ஒரு கோதுமையா இருந்தா உனக்கு தெரியாமையே உன் பக்கத்துல ஒரு களை வளர்ந்துனே இருக்கும். ஆமா, புரியுதா? அதை வளர விட்டுடுங்க. ஏன்னா பிடுங்கும் போது கோதுமையும் பிடுங்கிடுவாங்க. வளரட்டும். எனக்கு கடைசி நாள் ஒரு அறுவடை இருக்குது. அப்போ நான் தனியா கோதுமை தனியா பிரிச்சிடுவேன், பதரை தனியா பிரிச்சிடுவேன். அதான் இங்க சொல்றாரு, அவருடைய கரத்திலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கிறதாம். அந்த தூற்றுக்கூடையில அவர் கோதுமையை அவர் தூற்றும் போது பதர் தனியா போயிடும், கோதுமை தனியா போயிடும். பதரை கொண்டு போய் எங்க போடுவாராம்? நரகத்தில் போட்டு விடுவார். கோதுமையோ கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்த்து விடுவார். ஹலோ, நீங்க கோதுமையா இருக்க ஆசைப்படுறீங்களா, பதரா இருக்க ஆசைப்படுறீங்களா? கோதுமை அது நல்ல விசுவாசிக்கு தேவன் கொடுக்க ஒரு அடையாளம். கோதுமை மணி. நீங்க கோதுமையா இருக்கணும், பதரா மட்டும் இருக்கவே கூடாது. நீங்க கோதுமையா ஆகிறதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுவோம்? உபவாசம் வைக்கிறோம், ஸ்பெஷல் கூட்டம் வைக்கிறோம், இல்லையா? அபிஷேக கூட்டம் வைக்கிறோம், அன்னி பாஷை கூட்டம் வைக்கிறோம். ஏன்? உங்களை மணியாக மாற்ற வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டு உங்களை, அதே வசனம் 2 தீமோத்தேயு சொல்றார் 2ஆம் அதிகாரத்தில், ஒரு பெரிய வீட்டிலே, கவனிங்க, ஒரு பெரிய வீட்டிலே, இது பெரிய வீடு இல்லையா? இந்த பெரிய வீட்டிலே 4 வகையான பாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரப்பாத்திரம், மண்ணு பாத்திரம். அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு பெரிய வீடா இருந்தா இந்த 4 வகையான பாத்திரம் இருக்கணும். நீ எந்த பாத்திரமா இருக்க தெரியாது, ஆனா நீங்கள் எஜமான் கையில் இருக்கிற கனமான பாத்திரமாய் மாற்ற வேண்டும். மண் பாத்திரமாய் இருந்தாலும் நீ பொன் பாத்திரமாய் மாற வேண்டும். ஆமா, சொல்லுங்க.
புரியுதா? புரியுதா? ஆமா, ஏன்னா அவர் கையில தூத்துக்குடை வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு மாசம் தூத்துவார். நீ பதறாவே இருந்தா கவனிங்க, அவர் முயற்சி எடுப்பார் இல்லையா? பவுல் நடுகிறார், அப்போலோ நீர் பாசுகிறார், தேவன் விளைய செய்கிறவர் இல்லையா? ஆண்டவர் பவுலை கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவார் இல்லையா? அப்புறம் நீர் பாய்ச்சுவார். குருசு மாசனை கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? நீர் பாய்ச்சுவார், தண்ணி ஊற்றுவார், நீர் பாய்ச்சுவார். இதே வார்த்தையை எபிரேயர் 6 சொல்றாரு. 6 அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 6 அதிகாரம். அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையின் தண்ணீரை குடித்து தன் எஜமானுக்கு பலன் கொடுக்க ஒரு நிலைமை இருக்கிறதா? எப்படி எனில் அடிக்கடி கவனிங்க, உங்க மேல ஆண்டு அடிக்கடி மழை பெய்ய வைக்கிறாரா? ஹலோ, அவர் வைக்கிறார் பாஸ்டர். என்னால சண்டே டு சண்டே தான் பாஸ்டர் வர முடியும். அப்போ நீ வந்து எப்படி இருப்ப? சட்டி பானையா தான் இருப்ப. எஜமானுக்கு உபய பாத்திரமா? ஆனா அவர் மேல என்ன பண்ண? அடிக்கடி மழை பெய்கிறார் இல்லையா? அறிவிப்பு கேட்டீங்களா? திங்கட்கிழமை புருஷர் ஐக்கியம், செவ்வாய்க்கிழமை ஒன்று சொன்னேன், புதன்கிழமை பெண்கள் ஐக்கியம், வியாழக்கிழமை ஒரு ஐக்கியம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை இல்லையா வாலிபர் கூட்டம். இதெல்லாம் எதுக்கு? உங்க மேல தேவன் அடிக்கடி மழை பெய்கிறார். சரி, என்னால் முடியாது பாஸ்டர், நான் வேலைக்கு போகணும் பாஸ்டர். ரைட், வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து ஜெபம் பண்ணு. இதுதான் 24 hours ஓப்பன் ஆயில் இருக்குதுல்ல, ஜெபம் பண்ணு. கவனிங்க, தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு பலன் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து எஜமான், நிலத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? நீ பலன் கொடுக்கன்னு சொல்லி உன் மேல அடிக்கடி தன் மழையை பெய்கிறார். பெய்ய பண்றாரா? அதாங்க மீட்டிங் வைக்கிறோம் இல்லையா? ஆமா, அடுத்த மாசம் பென்ஸ் வராரு, அது அடுத்த மாசம் இல்லையா? ஆமா, இவர் வருவாரு, அவர் வருவாரு, சோத்திரம். அடுத்த மாசம் சதீஷை பார்க்க போறோம், அவர் இட்டுன்னு வரோம். போய் அவர் கோயில் 4 லட்சம் பேர் இருக்காங்களா? ஒரு பிரசவம் பண்ணிட்டு போயாங்க கோயிலில். எனக்கும் ஒரு 4 லட்சம் பேர் வரணும். ஆமா, நீ பயன்படுத்திக்கணும். இன்னும் சண்டே தான் ஃபர்ஸ்ட் வர முடியும்னா அப்புறம் உன் மேலே கொஞ்சம் மாதிரி தான் பெய்யும். சிறப்புஞ்சி என்ற மாநிலம் ஒன்று இருக்குதான், அந்த மாநிலத்தில் 360 தான் மழை. ஆமா, கவனிங்க, உங்க மேலே மழை பெய்யுதா? புருஷர்களை கவனிங்க, பெய்யுதா? பெய்யுது. I am not. அப்போ ஆண்டவருக்கு தோத்திரம். பாஸ்டர், வேலை வெட்டி இல்லாதவன் அந்த மீட்டிங்லாம் வரும் பாஸ்டர். ஓ, யூ ஆர் பிஸி. நரம்பு இழுத்துட்டாருன்னா உன் பிஸி தெரிஞ்சிடும். சில பேர் ஆண்டு பேய் பிடிச்சி உள்ள கொண்டு வைக்கிறார்ல. ஏன்? ஒரு காலத்தில் பிஸியாக இருந்த ஆளு இல்லையா? ஒரு ஆட்டம் ஆடிட்டு உள்ள கொண்டு விடுவார். ஆடுமா, ஆடு, நல்லா ஆடு, ஆடுமா, ஆடு. ஏன்? ஐ எம் வெரி பிஸி பாஸ்டர். ஏமா அந்த மீட்டிங் வந்தியா? வரல. அந்த ஜபத்துக்கு வந்தியா? வரல. உபாசபத்துக்கு வந்தியா? வரல. அந்த புருஷராய்க்கு வந்தியா? வரல. அந்த யூத் மீட்டிங் ஒன்றுது வர முடியாது. ஐ எம் சாரி, ஐ எம் வெரி பிஸி. எனக்கு ஒரு காலம் வந்தா நீதிமொழி 1 அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். நீதிமொழி 1 அதிகாரம். நான் கூப்பிடும்போது நீ கேட்க மாட்டேன்ற. நான் கூப்பிடும்போது நீ கேட்க மாட்டேன். அப்ப நீ கூப்பிடுவ, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பார்த்து ஆகடியம் பண்ணுவேன். உனக்கு டைம் நீ ஒதுக்கணும். என்ன விட நீங்க ரொம்ப பிஸி, என்ன விடவா நீ ரொம்ப பிஸின்னு கேட்டேன். 6 மணிக்கு ஒரு ஜப கொடுத்து போனோம், 7 மணிக்கு எங்க வீட்டு கூட்டத்துக்கு போகணும், 8 மணிக்கு இன்னொரு கூட்டத்துக்கு போகணும். ஆமாம், 9 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் நீ பண்ணலாம், யூ ஆர் ஃபுல் டைம். நாங்கள் ஃபுல் டைம் 12 hours ஒர்க் பண்ணுறோம். ஆஃப் டைம்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும் ஆண்டவருக்கு. ஹலோ, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் தேவனுக்கு 8 மணி நேரம் டைம் கொடுக்கணும். என் வியாபாரம் என்ன ஆகுது, என்னுடைய தொழில் என்ன ஆகுது, எப்பா அதுக்கு தான் 8 மணி நேரம் கொடுத்துட்டாரு ஆண்டு. உனக்கு தூங்க 8 மணி நேரம் கொடுத்துட்டாருல.
அடுத்த 8 மணி என்ன பண்ற? ஊர் கதை, உலக கதை, அவ வீட்டு கதை, இவ வீட்டு கதை. தயவுசெய்து இந்த மாதம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இல்லையா, ஜபத்திலும் உபவாசத்தையும் தரித்திருந்தார்களாம். பேதுரு சொல்றாரு இல்லையா, எப்பா இந்த பந்தி விசாரிப்பு வேலை நமக்கு ஒத்து வராது, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் நாங்க இருப்போம். அந்த பந்தி விசாரிக்கிறது 7 பேர் நியமிச்சிரு. அதில் தான் ஏன் கைப்பிடிச்சு தூக்கினா இல்லையா, சப்பானிய சுகமாயிட்டான். நடந்து போனான், அவன் நேர்பட்ட அநேக சுகமாகறாங்க. ஏன்? தேவனுக்கு நேரத்தை கொடுத்தவர்கள், தேவனுக்கு தன் நேரத்தை கொடுத்தவர்கள். புரியுதா? உன் நேரத்தை தெய்வத்துக்கு கொடு, ஆலயத்துக்கு கொடு. ஆலயத்துக்கு ஜோம் பண்ணு, அழிந்து போற ஆத்மாக்கா ஜோம் பண்ணு. அவர் வீடு நிறைய அளவுக்கு போய் ஆத்மாக்களை இட்டுவா போய் வரிந்து அழி. பாஸ்மா லூக்கா புஸ்தகம் இல்லையா 14ஆம் அதிகாரம் 23. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி நீ பெருவழினா ஹைவே, பெருவழி, வேலிக்கு அருகிலும் போய் என் வீடு நிறையும். கவனிங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டுல அங்கங்க கொஞ்சம் விச்சாரு காலியா, புருஷர்களே உங்க பக்கத்துல நிறைய சேர் காலியா இருக்குது. நீ தான் என்ன பண்ண, அடுத்த வாரத்துல இருந்து போய் என்ன பண்ணும், பெருவழிகளிலும் வேலிக்கருகிலும் இருக்கிற மக்கள் என்ன பண்ணும், வருந்தி கூப்பிட்டு வரணும். பாஸ்டர், ஐ எம் பிஸி பாஸ்டர், நான் சண்டே டு சண்டே தான் வர முடியும் பாஸ்டர், எனக்கு இந்த வேலை இல்லையா, முட்டி உடைப்பாரு. அந்த வேலைக்கே போக விடாம தடை பண்ணிட்டு வர ஆண்டவர். அது உள்ளதும் போச்சா நொல்லகண்ண மாதிரி ஆகிடும். எதுக்கு ஆண்டு ஒன்று ரட்சித்தாரு? 24/7 வேலை செய்யணும். என் வீடு நிறையணும். என்ன பண்ணு, ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. அதை விட்டு நான் பிஸி, நான் டைம் இல்லை, நோ பாஸ்டர், ஐ எம் சோ சாரி பாஸ்டர், நோ பாஸ்டர், நீ என்கிட்ட சொல்லிக்கோ. ஆனா இவர் சொல்றாரு இல்லையா, நான் கூப்பிடும் போது நீ கேட்க மாட்ற இல்லையா, உனக்கு சூறாவளி வரும். ஏன் பாஸ்டர் அப்படின்னா சொல்றீங்க? 1ஆம் தேதி அதுவும் ஏன் பாஸ்டர்? நானம்மா சொல்றேன். அவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும், சூறாவளி மாதிரி சுத்துமா. அன்னைக்கு நீ காலமே ஏந்துப்பியா, இப்ப ஏந்து மாட்ட காலைல. அன்னைக்கு தூக்கம் வராதுல்ல, என்ன புயல் தான் சுத்தி அடிக்குது. அன்னைக்கு காலமே ஏசப்பா 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 கூட சி அப்பட போ அப்படிதான் சொல்லுன்னு சொல்றாரு. அவர் ஆகடியம் பண்ணுவாராம். ஆகடியம் பண்ணுவேன். ஏன்னா நான் கூப்பிட்டேங்க ஒரு காலத்துல, குருஸ் மாசமனை வராரு, குருஸ் மாசமனை வராரு, குருஸ் மாசமனை வராரு, வா வா கூப்பிட்டாரா? நீ நோ 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 ஐ எம் பிஸி ஐ எம் பிஸி ஐ எம் பிஸி ஐ எம் பிஸி, அடுத்த சண்டே மட்டும் பார்க்கலாம் பாஸ்டர் அப்படி வச்சுப்பார் அவரு. அடுத்த ஆகஸ்ட்ல சின்ன ஒரு சூறாவளி அனுப்புவார். அப்படி நான் ஒரு தீர்க்கதரிசி, நடந்ததையும் நடப்பதையும் நடக்க போவதையும் முன்னாலே சொல்லுங்கன்னா தேவனி தீர்க்கதரிசி. ஒரு அம்மாவுக்கு சொன்ன 3 நாளுக்குள்ள கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொண்டு வரான்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு அந்த 3 நாளில் வேலை வந்துட்டு. 1ஆம் தேதி சொன்னா 3ஆம் தேதி வேலை வந்துட்டு. இப்ப நான் யாரு? நான் கருப்பா அப்படியே இருக்குன்னு யோசிக்கிறியா? இல்லையா, நான் கருப்பு தான், எனக்குள்ள இருக்கிறது வெள்ளைக்காரன். யூத ராஜசிங்கம் உள்ள இருக்கிறாரு. ஆமா இல்லையா, நான் சொல்றேன் வருமுன் காப்போன் இல்லையா, முதலமைச்சர் திட்டத்தை நானும் சொல்றேன் இல்லையா. ஆமா, வீடுகள் தோறும் அதெல்லாம் இருக்கு, தோத்தரும். இப்போ சொல்றேன், குருசு மாசம் நீ மீட்டிங் எது தெரியுமா? உன் மேல இன்னொரு மழை பெய்ய வைக்கிறார் ஆண்டவர். துட்டு இல்லா சமயத்தை அவர் கூட்டின்னு வரேன் நான். புரியுதா? நீ பிஸி, ஐ எம் சோ சாரி, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். இந்த பாட்டெல்லாம் பாடி ஏமாத்தலன்னு யோசிக்காத. என் இதயம் இயேசு தெரியும் பாஸ்டர். ஆமாம், நான் படுற கஷ்டம் ஏசு தெரியும் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதே பாடுபட்டு வரேன் பாஸ்டர். ரைட்டு, அது தானே அவர் மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உன்னை ரெடி ஆக்குன்னு விரும்புகிறாரு. புரியுதா? நோ சாரி. உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில் பலியிடலான்னு சொன்ன உடனே நம்ம ஆபிரகாம் பாருங்க ரெடி ஆயிட்டாரு.
நீ என்ன பண்ணியிருப்பீங்க? உண்மையா சொல்றாரா, பொய் சொல்றாரா, நம்ம பிள்ளை வெட்ட சொல்றாரா, இல்லை அவ ஆகார் பிள்ளை வெட்ட சொல்றாரா இல்லையா? பல கேள்வி கேட்டு இயேசுநாதருக்கு பைத்தியம் முடியுமா செஞ்சிருப்ப. உன்னால அவர் ஏற்கனவே பைத்தியம் தான் பிடிச்சி உட்காந்துக்கிறார். என் சித்தம் பண்ணி கேளுனா உன் சித்தம் பண்ணி கேட்டு உட்காந்துக்கிற இல்லையா? இயேசுநாதருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, சொன்ன உடனே பிள்ளையை கூப்பிட்டுங்கன்னா கத்தி எடுத்துட்டான், கட்டி எடுத்துட்டான், வேலைக்காரனை கூப்பிட்டுங்கன்னா இல்லையா, கழுதி எடுத்துட்டான், ரைட் நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆள். அவன் மேலே ஏசப்பாக்க சந்தோஷம் வருமா இல்லையா? நீ இப்படி யோசித்த இயேசுநாதருக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி செஞ்சேன்னா உன் மேலே சந்தோஷம் வருமா? ஏற கட்டு. ஒரு முறை சொல்லிட்டு அவராண்ட விட்டுடு, அவர் பார்த்துக்குவார். ஆமா, ஹலோ, சொல்ல வேண்டிய காரியம் என்ன? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. உன்னை மணியாக்க வேண்டும் என்று அவர் விரும்பி உன் மேல அடிக்கடி தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார் ஆண்டவர். நீ அதுக்கு பாத்திரமா இல்லாம போயிட்டினா மறுபடியும் உனக்கு மழை பெய்யாது. மழைக்காலம் எப்போ? இது இன்னமும் தோத்திரம். இந்த வருஷம் இந்த என்ன அடுக்குமா, அது வெப்ப சலனத்தினால கொஞ்சம் மழை பெய்யுது. இல்லை நமக்கு எப்போதான் மழை காலம்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். உனக்கு எல்லா நாளும் மழை பெய்யும்னு யோசிக்காத. அடுத்த மாதம் குருசாமி வருவாரா பாஸ்டர்? வரமாட்டார். அதுக்கு அடுத்த மாதம் வருவாரா பாஸ்டர்? வரமாட்டார். இப்போ தான் மழை பெய்யுது, நீ பயன்படுத்திக்கோ. மழை பெஞ்சாதான் ஏர் விட முடியும், ஏர் விடாதான் நாற்று நட முடியும், நாற்று நட்டால் தான் பயிர் வளையும், பயிர் வளர்ந்தால் தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். ஆமாம், நீ விட்டுட்டின்னு வச்சுக்கோ, இதான் நீ அடுத்த வருஷம் காத்திருக்கணும். தேவைதானா? தேவையா? காலத்தை பயிர்ன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு பையன் வந்தான் 9 மணிக்கு என்னை பார்க்கறதுக்கு. பழைய விசுவாசி அவன். டேய், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டான். உனக்கு இல்லை பாஸ்டர். என்னடா வயசு உனக்கு? 29. அட பாவி, 29 வயசு நேரம் உனக்கு 4 வயசு புள்ள இருக்கணும் மேடம். உனக்கு எப்போ உனக்கு புள்ள வந்து எப்போ அவன் படித்து எப்போடா அவனை தாங்குவான்? நீ அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண கூட இல்லையா, உனக்கு 50 வயசாக இருக்கும்போது பிள்ளைக்கு எவ்வளோ ஆகிடும்? அவன் அப்போ தான் ப்ளஸ் 10th முடிப்பான்டா இல்லையா? உனக்கு ஆட்டம்லாம் கால் ஆடி போயிருக்க மாட்டா? டேய், இல்லை பாஸ்டர், ஒரு குணசாலிக்கு நான் தேடுறேன் பாஸ்டர். உஷாராக்கலாம் பையன். டேய், எங்கள் சர்ச்சை எல்லாம் குணசாலிடா. போட்டா குடுறா, ஒரு குணசாலி உனக்கு தட்டி விட்றேன்டா. பாஸ்டர், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், எம்மா குணசாலி கண்டுபிடி, அவன் உஷாராக இருக்கிறான். ஏன்னா ஒரு பேய் புஷ்னு வச்சுக்கோ, காலமெல்லாம் கண்ணீர். அவன் உஷாராக இருக்கிறான். ஆனால் காலை சொன்னார், டேய் அவன் குணசாலி கேட்குறான். ஆனால் இயேசுநாதர் கொஞ்சம் விளையாடி தான் முடிப்பார். அவர் ஒரு குரங்கு கையில் குத்துட்டு அவர் நம்மளை பழி வாங்கிறதுக்கு அதான் பயன்படுத்துகிறார். அது சொல்கிறார். ஒரு ஆளை தேவன் பழி வாங்கணும்னு நினைச்சார்னா அவனுக்கு இல்லையா கொடுக்குற துணை பார்த்தீங்களா? துணை தயவுசெய்து அவருக்கு அந்த மாதிரி யோசனை உண்டாக்கிடாத. ஒருத்தர் சொல்ற, நான் சொல்ல என்ன பழி வாங்கன்னு ஏசு யோசித்தார்னா இல்லையா, ஆமாம், ஒரு ஆளை ரெடி பண்ணி அவரே அனுப்பிச்சிடுவாராம். அது இல்லையா? ஆமாம், ஆடும் பாருங்க ஆட்டம். நீ நூலா மாறி அடே நாரா தொங்குவேன். அது அவர் செய்த காரியம். குணசாலியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற்பட்டு. எத்தனை பேருக்கு ஆண்டு குணசாலி குத்துற? நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கை வழித பத்தியா? திரும்ப ஆனா ஒத்த கை இல்லை. இதுல இருந்தே தெரியுது இல்லையா? அதான் சொல்றேன். ஈசாக்கு பாருங்க, ஒழுங்கா போய் பொண்ணு வரான்னு கேள்விப்பட்ட போய் ஜோமன ஆரம்பிச்சிட்டான், தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால ரெபேக்கா கொஞ்சம் ஏழகணம் வந்த கூட அப்படி செட்டேட் ஆகிட்டு பாருங்க. அது காரணம் ஜபந்தான். சரி போட்டோம். அவன் சொல்றான், எங்களுக்கு குணசாலி வேணும் பாஸ்டர். புரியுதா? நானும் அப்படியாண்டு ஜோம் பண்ணேன்.
ஆனால் குணசாலி கண்டு. நான் சொன்னேன், டேய் எங்கள் சர்ச்சில் நிறைய குணசாலி இருக்குதுடா, போட்டால் கூடன்னு கேட்டிருக்கிறேன். எந்த குணசாலி அவன் நல்ல பையன்மா, சூப்பர் பையன், சூப்பர் பையன். நான் உன்னோட உன் போட்டோ எங்களுக்கு கொடு, கல்யாணம் ஆகாத ஆள் மாத்திரம். கண்டிஷன் கல்யாணம் ஆகாத உன் போட்டோ கையில் கொடுத்து. நான் துரோகம் பண்ண விரும்பலை. அதனால் கல்யாணம் ஆகாத குணசாலி பொண்ணு இருந்தேன்னா உன் போட்டோ கொடு, நான் சுலகளை வச்சு தான் நான் ரெடி பண்ணுவேன். நான் அப்படியே விட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், நானும் சுலகு வைப்பேன். ஏன் என் கையிலும் தூட்டு கூட இருக்குது இல்லையா, அப்படி காற்றுல அப்படியே நான் என்ன பண்ணுவேன், ஒதுருவேன் இல்லையா. மணியாக இருந்தால் அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லைடா நான் சர்ச்சில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஹலோ, குணசாலியாக இருக்கணும், கோதுமை மணியாக இருக்கணும், நீ கோதுமை மணியாக இருக்கணும். அப்போ தேவனுடைய கண்கள் உன் மேலே வந்து படரும். ஆமாம் சொல்லுங்க. அப்போ அவருடைய பலத்த கையில் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, உயர்வு மாத்திரம் இல்லை, அவருடைய கையில் சுலகும் இருக்கிறது, தூற்றுக்குடையும் இருக்கிறது இல்லையா. அவர் தூற்றி கொண்டே இருக்கிறார், பதரை தனியாக பிரிக்கிறார், மணிகளை தன் களஞ்சத்திலே சேர்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க நல்ல மணியா மாறணும். அதுக்காக தான் ஆண்டவர் மேல அடிக்கடி என்ன பண்றாரு, தன் மழையை பெய்ய பண்ணுகிறார். புரியுதா? அதை நீ ரொம்ப அசத்தே எண்ணக்கூடாது இல்லையா. பாஸ்டருக்கு வேலை இல்லைப்பா, அதனால குருஸ் மாசனை கொண்டு வராரு, பென்ஸை கொண்டு வராரு, அவரை கொண்டு வராரு, இவரை கொண்டு வராரு. இல்லை இல்லையா, நான் நட்டு நான் ஊற்றி பார்த்தேன், என்னால் உன்னை கோதுமணியாக மாக்க முடியல. சரி, அவர் வந்து கொஞ்சம் ஊதட்டுமே இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் ஊதட்டுமே. நீ நினைக்கிறீங்க எவன் ஊதாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர். எஸ், நானும் தான் 33 வருஷமா ஊதுறேன். எத்தனை வருஷமா? இல்லை சார், ஏன் பாஸ்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க? இயேசு எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறார், நானும் இருக்கிறவராகவே இருப்பேன். நான் நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாற மாட்டேன். எதுக்கு ஊதி ஊதி வாயான் கெட்டு போகுது இல்லையா, விட்டுட்டு வேலை பாரு. இல்லைம்மா, உன்னை எப்படியாவது மணியாக்கி கொண்டு போய் மேலே சேர்க்கணும், எல்லாம் அவர் என்னை அடிப்பாருமா அவருக்கு. அதனால எங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தவறாக எண்ணிடக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம அவர் 8 வந்தால் 3 நாள் அவரை தங்க வைக்கணும், 3 நாளுக்கு அவருக்கு ரெடி பண்ணணும் இல்லையா, அவருக்கு காணிக்கை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். கஷ்டம்தான் இருந்தாலும் இல்லையா, கர்த்தர் உன் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த தேவ மனுஷன் கொண்டு வந்து இல்லையா, இன்னும் உனக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பயன்படுத்திக்குங்க. புரியுதா? நீங்க மணியாக வேண்டும் என்ற ஆசை தேவனுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. மாத்திரம் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4:8-3. தேவனுடைய கரத்திலே அற்புதங்கள் இருக்கிறது. இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். நீ சுத்தமாக. கவனிங்க, ஏன் நம்ம அவருடைய பலத்த கையில் அடங்கியிருக்கோம் தெரியுமா? நம்மை குணமாக்குகிறவர் அவர் தாங்க, நம்மளை குணமாக்குறவர் தான். இந்த குஷ்டரோகம் என்பது இல்லையா, மரண பரியந்தம் அவனுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம். ஆனால் இயேசு அவனை தொட்டு சுகமாக்கினார். இந்த காலை வேளை பலவிதமான வியாதிகள், போராட்டங்கள் இல்லையா, இந்த வியாதி முடியாது, நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுலாம் டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏசு சொல்கிறாரு, அவருடைய பலத்த கையில் உன்னை ஒப்பு கொடுத்துரு இல்லையா. உன்னுடைய வியாதி எவ்வளோ பெருசோ எவ்வளோ சிறுசோ அது அவருக்கு பெருசே கிடையாது. அவர் தொட்டு உன்னை சுகமாக்குவார். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்திலே அதிசயம் இருக்கிறது, அவருடைய கரத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமென். அதனால்தான் சொல்றாரு, அடங்கு, என் கையில் அடங்கிடு. நீ பேதுரு மாமி ஜுரமா இருந்தாலாம், இயேசு கையை நீட்டி அந்த அம்மாவை தொட்டோன்னு சுகமாயிட்டாலாம். அப்ப அவர் கையில் என்ன இருக்கு? குணமாக்குற வல்லமை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் வர்ற குருஸ் மாஸ்டர்மணி ஒரு கேன்சர் வியாதினாலே அவருடைய குடல் மொத்தத்திலே அந்த வியாதி பரவி, கவனிங்க, 850 கிராம் குடலை வெட்டி எடுத்திருக்கிறாங்க. உலக பிரகாரமாய் பார்த்தா அவர் செத்து போயிருக்க வேண்டும். ஆனால் ஸ்தோத்திரம், அவருடைய மனைவியுடைய ஒரு ஊக்கமான ஜெபம் இயேசுவை அந்த ஆபரேஷன் அறைக்குள்ள கொண்டு வந்தது. இயேசு இன்னொரு ஆபரேஷன் செய்து பிழைத்து போய் என்று சொன்னாராம். இந்த நாள் வரைக்கும் சொன்னார், ஆபரேஷன் பண்ணி எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆள் இப்படிதான் இருப்பாரு. ஆனா குரல் பாருங்க, டமான்னு வெடிக்கும் பாருங்க. வந்து பாருங்க. ஏன் சொல்றேன்? அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது. ஆமா சொல்லுங்க, அவர் கரத்துல வல்லமை இருக்கிறது. புரியுதுங்களா? அவருடைய வல்லமை இருக்கிறது இல்லையா? சுகமாக்குற வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, குருடர்கள், செவிடர்கள் இல்லையா, ஸ்தோத்திரம், ஊனர்கள், சூமின கையை உடையவர்கள், இப்படி நிறைய பேர். ஏற்கனவே இயேசப்பா 39 அற்புதம் செய்திருக்கிறார். 38 வருஷம் வியாதி உள்ளவர்கள், 13 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம், இப்படிப்பட்ட மக்கள்லாம் இயேசு குணமாக்கி இருக்கிறார். அந்த இயேசுவினுடைய பலத்த கை இந்த மாதமும் உங்க வாழ்க்கையில் செயல்படும். மனுஷனால கூடாததெல்லாம் தேவனால கூடும். பயப்படாதீங்க. டாக்டர் இந்த வியாதின்னு சொல்லிட்டாரு, ரைட் சொன்னார், ஓகே. அதோட பெரியவர் நமக்குள்ள, உலகத்திலே இருக்கிறவனிலும் ஒரு பெரியவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஒரு பெரியவர் இருக்கிறார் இல்லையா? ஆமா. அண்ட சராசரத்தின் தன் கரத்திலே வைத்திருக்கிறவர், பூமி உருண்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் மேல உன் பாரத்தை வச்சுடு, ஜெபம் பண்ணு. ஏசப்பா, உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என்னை குணமாக்கி விடுங்கப்பா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினுடைய ஆவி உங்க மேல வாசமா இருக்கிறபடினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிப்பார். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிச்சாரா? உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்மீட்சி உண்டாகும். உன் கற்பத்தில் ஒரு உயிர்மீட்சி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, செத்து போன உன்னுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கும். கிருமிகள் அழிக்கப்படும். தேவன் மறுபடியும் ஒரு உயிர்மீட்சியை உண்டாக்குவார். முடியுமா அவரால்? ஏன்னா அவருடைய கையில, அவருடைய கைகளினாலே அவர் அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆமென் சொல்லுங்க இல்லையா? எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருந்தாலும் நீங்க ஜெபம் ஆரம்பிச்சிருங்க. அந்த இடத்துல கை வச்சு ஜெபம் ஆரம்பிச்சிருங்க. தேவன் தம்முடைய வல்லமையினாலே உன்னை தொட்டு சுகமாக்கி உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. சிறு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகளை அவர் அணைத்து கொண்டு அவங்க மேல கை வச்சு இயேசு அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நோயாளிகள் மேல் இயேசு கைகளை வைத்தார். நோயாளியாய் நான் இருந்தால் சிலர் என்னை வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். இயேசு அற்புதம் செய்வார். நீ நோயாளியா உள்ள வந்திருக்கீங்களா? என் இயேசு தெரியும். நீ எத்தனை ஆண்டு நோயாளியா இருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு இந்த மாசத்துல இன்னைக்கு அவருடைய பலத்த கையினால அவர் தொட்டு சுகமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, மத்தேயு 11:30 சொல்லுது, நம்மை கரை சேர்க்க தேவன் உதவி செய்வார். ஆமென். இப்படி எத்தனையோ அற்புதங்களை இயேசு செய்து வேதத்தில் இருந்த அத்தனை நோயாளிகளையும் தேவன் குணமாக்கினார். ஏன்னா அவருடைய பலத்த கரம் நம்மை குணமாக்க. நம்மள எழுந்து நிற்கலாமா? ஒப்புக்கூட. ஆண்டவரே, 7ஆம் மாசமும் வந்துட்டப்பா, 7ஆம் மாசமும் வந்துட்டான் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்து ஜெபித்த காரியம் நடக்கலையேன்னு சொல்றியா? ஒப்புக்கூட. இந்த மாசம் அவருடைய பலத்த கை உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அவருடைய பலத்த கரத்தில் அவருடைய ஒப்பு கொடுத்துரு. அவர் பலத்த கரத்தில் உங்களை ஒப்பு கொடு. எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியான வேளையில நீர் எங்களை அழைத்து வந்து எங்களுக்கு நன்மைகளை செய்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்தின் ரத்தத்தை நாங்கள் இந்த மாதம் பானம் பண்ண எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மோடு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக.
உடன்படிக்கையின் பாத்திரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, கோதுமை மணிகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஆண்டவர் உகந்த பாத்திரமாய் மாற்றுவீராக சுவாமி. இவர்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படி உருவாக்கி தர முடியாது சொன்னப்பா. தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள், உலக காரியங்கள், இச்சைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, சாட்சிகளாய் நிறுத்தி ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்தும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசை உண்டாக்கும். ஆண்டவரே, எல்லா ஆபத்து விபத்து அகால மரணங்களுக்கெல்லாம் விலக்கி காக்க முடியாது சோமன்றப்பா. தேவனே, உம்முடைய கிருபையின் கருத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இவங்க கையிட்டு செய்கிற தொழில் வியாபாரத்து மேல கிருபையை ஊற்றும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும். உம்முடைய ஊழியக்காரனாகி நான் அப்படி ஜெபித்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள். இந்த வாரம் நடக்கிற வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கூட்டங்களில் காலை மாலை காலை மாலை காலை மாலை கூட்டங்கள் இருப்பாங்க. வெளியே உங்களுக்கு ஹேண்ட்பில்ஸ் கொடுப்பாங்க, இல்லை வெளியே போஸ்ட்லாம் ஓட்டியிருக்காங்க. நின்று பார்த்து கவனிச்சுட்டு போங்க இல்லையா. மற்ற மக்களுக்கும் சொல்லுங்க, மற்ற மக்களையும் அழைத்து வாருங்கள். அது உங்கள் மேல் வேண்டிய ஒரு கடமை இல்லையா. ஆண்டவருடைய வீடு நிரம்பணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பொறுப்பை ஆண்டு உங்கள் மேலே வைத்திருக்கிறார். செய்யுங்கள்.